நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அமலாக்கத்துறை சார்பில் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் 988 கோடி ரூபாய் அளவுக்கு பண மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதன் சந்தை மதிப்பு தற்போது 5000 கோடி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நியாயமான விசாரணையை உறுதி செய்ய குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் கருத்துக்களையும் கேட்க வேண்டிய உரிமையை குறிப்பிட்ட சிறப்பு நீதிமன்ற நீதிபதி விஷால் கோகனே இவ்வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை வருகிற 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அங்கோலா நாட்டின் அதிபர் ஜோவா மனுவேல் கொன்கால்வ்ஸ் லோரென்கோவுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை அங்கோலா அதிபர் ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அங்கோலா அதிபர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதுடன் பார்வையாளர் புத்தகத்தில் கையெழுத்திட்டார். அங்கோலா அதிபரின் இப்பயணத்தின் போது இரு நாடுகளிடையே பாரம்பரிய மருத்துவம், விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.